ஹாப்பி விமென்ஸ் டே. இன்னைக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது நம்ம பெண்களாக இருக்கிறதுக்கு. அதுலேயும் நான் ஒரு மகப்பேறு மற்றும் பெண்கள் நல டாக்டர் மருத்துவர். ஸோ அதில் நம்ம பெண்களுக்கு நல்லா உதவி பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த ஜென்ரேஷனில் விமென் நல்லா எம்பவர்டாக இருக்காங்க. வீட்லேயும் நம்ம நல்லா எஃபிஷியண்ட்டாக வேலை பார்த்து வெளியிலையும் பண்ணி ஸோ நம்மளுக்கே பெருமையாக இருக்குது. முன்னாடி ஆண் குழந்தைங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன் எனக்கு பெண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு கேட்கல. அதுவே நம்மளுக்கு நல்ல ஒரு எவ்வளோ தூரம் நம்ம எம்பவர் ஆயிருக்கோம் அப்படின்னு தெரியும். ஏன்னா பெண் குழந்தைங்க ஒரு வீட்டுக்கும் நல்லா ஒற்றுமையாக இருக்கிறதுக்காகட்டும் ஒரு பெருமையாக இருக்குது. ஸோ நம்ம எல்லா ஃபீல்ட்லேயும் நம்ம நல்லா ஷைன் பண்ணுறோம். பெண்கள் நல்லா எஜுகேட்டடாக இருக்காங்க, எல்லாம் வேலை பார்க்குறது நல்லா இது பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி இன்னும் பெண்கள் நல்லா வரணும். ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஸோ நம்மளே நம்மளை என்கரேஜ் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம சாட்டிஸ்ஃபைடாகவும் ஹெல்த்தியாகவும் இருந்தால் தான் நம்ம மற்றவங்களுக்கு நல்லா பண்ண முடியும். ஸோ அதில் நம்மளுக்கு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு பிடிச்சது, அது வெளி வேலையாகலாம், இல்லை வீட்டில் இருக்கலாம், இல்லை பிள்ளைங்களை பார்த்துக்கிறது ஆகலாம். ஸோ நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நல்லா பண்ணணும். அது பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம். அவங்க சப்போர்ட் பண்ணல, இவங்க சப்போர்ட் பண்ணலன்னு இல்லாமல் நம்மளே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னும் அதுவே நல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னும் பெண்கள் நல்லா எம்பவர்டாக இருக்கணும். எல்லாம் பெண்களுக்கு இருக்க சக்தி வேறு யார்கிட்டையும் இல்லை. நம்ம எவ்வளோ நல்லா மல்டி டாஸ்க் பண்ணலாம், நல்லா வீட்லேயும் நம்ம பண்ணி. ஆனால் எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்காங்க. இப்போ பெண்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணி எல்லாம் வெளி உலகத்தில் எல்லா ஃபீல்ட்லேயும் இப்போ பெண்கள் நல்லா ஷைன் பண்ணிட்டு வரோம். ஸோ அது இன்னும் வளர நம்ம எல்லாரும் ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும். தேங்க்யூ.